இப்ப இருக்க கோவில் மறுசீரமைப்பு பண்ணவே 6 வருஷம் ஆச்சு. சொன்னா நம்புவீங்களா? 90 டிகிரியை பார்த்துருக்கீங்களா? பர்வதமலை 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? கோபுரம் இடிஞ்சது உண்மை, விமானம் விழுந்தது உண்மை. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? இப்படி நிறைய 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 இன்ஃபர்மேஷனை உடைச்சி சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் மவுண்டன் மதன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறிட்டு வரேன். ஸோ நம்ம சேனல்லையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களே, நம்ம பர்வத மலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கடலாடி வழியில் போயிருப்போம், தென்மாதி மங்கல வழியில் போயிருப்போம். ஆனால் இப்போ இந்த ரூட்டை யாருக்குமே தெரியாது. மாம்பாக்கம் படி, அதாவது உள்ளுக்குள்ளே வழி பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாடுற மாதிரி தான் போதுங்க. இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் அந்த வழியில் போவாங்க. அது தெரியுது பார்த்தீங்களா, பர்வத மலை. நம்புக்குறிகள் உள்ள வழித்துணை விநாயகர் கோயில் வரைக்கும் வழி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. தென்மாதி மங்கலம் வழியிலே போயிடலான்ட்டு வண்டியை எடுத்துட்டோங்க. பர்வத மலைக்கு மாம்பாக்கம் வழியில் போகலான்னு ட்ரை பண்ணோம், தோல்வியில் முடிஞ்சிருச்சு. பர்வத மலைக்கு காலங்காலமாக வழிகள் இருந்திருக்கு. அதில் ரொம்ப பழமையான வழினா தென்மாதி மங்கலம் வழி. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பர்வதமலை அடியார்கள், இவங்களால தான் இன்றைக்கி நம்ம பர்வதமலையில் மேலே ஒரு கோயில் விமானம்லாம் கட்டி வச்சுருக்காங்களா புதுசாக. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 2016 தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமோட ஒரு அறைன்னு கூட சொல்லலாம். இங்கே தான் நம்ம பைக்கையும் நம்ம விட்டுருக்கோம். 4வது முறையாக பர்வதமலையை பதிவு பண்ண போகிறோம். நிறைய இடத்துல தங்கும் விடுதிகள் வந்துருச்சு, ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு. ஸோ இங்கேயும் பைக் பார்க்கிங்லாம் இருக்குங்க, நீ இங்கேயே பார்க் பண்ணிட்டு வரலாம். பர்வதமலைக்கு பஸ்ஸில் எப்படி வரலான்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடிவாரத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலை வழிபடிட்டு நம்மளுடைய பர்வதமலை பயணத்தை நம்ம தொடங்குறோங்க. ஸோ உள்ளுக்குள்ள வரும்போது ஒரு அறிவிப்பு பலகை பார்த்துருப்பீங்க, வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லைன்னு வனத்துணை போட்டிருப்பாங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ போவோம், பைக்கு போவோம், ஆனால் நம்ம பைக் மட்டும் உள்ளே விட மாட்டாங்க. மணி 5 மணிக்கு மேலே மற்ற நாட்களில் அலௌடு கிடையாது. அதாவது சனி, ஞாயிறு, பௌர்ணமி இந்த 3 நாட்களை தவிர்த்து நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் மலைக்கு மேலே அலௌடு இல்லைன்ட்டு ஒரு அறிவிப்பையும் பார்த்துருப்பீங்க. பட் அது எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரில. இப்போ நம்ம திங்கட்கிழமை காலை ஒரு 8 மணிக்கு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலான்னு இருக்கோம். வாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க வீரபத்திரர் கோயிலை கடந்து வந்திருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா 3 வழி. ஒன்று தென்மாதி மங்கலம் வழி, கடலாடி வழி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் வழி. படிகள் இருக்கிற பாதையில் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, நந்தி வடிவில், நந்தி உருவத்தில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதான் பர்வதமலை. இந்த மலைக்கு பல பேர்கள் இருக்குது. நவீரமலை, பர்வதமலை, பர்வதகிரி, திரிசூலகிரி, பல பேரில் இருக்குது. கிட்டத்தட்ட 4560 அடி உயரத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக மேலே கடைகளும் இருக்குது. நீங்கள் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த மலையில் என்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்கிறேன், வாங்க. கிட்டத்தட்ட 1263 படிகளை கடந்தாச்சுங்க. கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு படிகள் இருக்காது. இதோட படிகள் முடிஞ்சிருங்க. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்ம பயணத்துக்கு வரலாம். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்மளுடைய பங்காளி. இவங்களுடைய அட்டகாசம் இங்கே நிறையா இருக்குங்க. வாட்டருக்கு நிறுத்தினதாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் இவங்களே நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ இவங்களே பிடுங்கிடுவாங்க. படிகளை கடந்ததுக்கப்புறம் கற்பாதைகளில் அடுக்கி வச்சிருக்கிற பாதைகளில் போயிட்டுருக்கோம். அதாவது மலைக்கு வரவங்க இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கு இந்த மண்டபம் கட்டியிருக்காங்க. இந்த தென்மாதி மங்கலம் வழி ரொம்ப பழமையான வழின்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றுங்க. வாங்க. இதில் வரவங்க தங்கிப்பாங்க. திடீர்னு மலையிலேருந்து இறங்கும் போதும் திடீர்னு போகும்போதும் மழை வருதோ அந்த மாதிரி நேரத்தில்
தங்குறதுக்கு இந்த மாதிரி மண்டபங்களை கட்டி வச்சுருக்காங்க. இவங்க கரெக்டாக இங்கே இருக்க நம்ம கடையில் இருக்க கடையை சுற்றி இருக்க குப்பைகளை இவங்களே எடுத்து அதை வீடியோ எடுத்து வனத்துறைக்கு அனுப்புகிறாங்க. கடலாடின்னு இருக்கும்போது அதில் அனுப்பிச்சிட்டுனா சரியாயிடும். ஸோ கடலாடின்னு குரூப் வச்சு இதில் வந்து எல்லா பாருங்க இங்கே இருக்க கடை வச்சுருவங்களாம் எல்லாம் இருக்காங்க. இங்கே பாருங்க செங்குத்தாக ஏறுது. இங்கே தான் நான் ஏறிட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம இப்போ வந்து கடலாடி வழியும் தென்மாதிமங்கலம் வழியும் ஒன்றிணைகிற இடத்துக்கு வந்துட்டோங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா போர்டு, வந்துட்டோம். இந்த இடத்த மணி சந்திப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை 3 வழியும் ஒன்றிணைகிற இடம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. போன வர 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தப்போ எந்த கூட்டமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே போயிடலாம் வாங்க. ஒரு கொஞ்ச நேரம் மழை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு தெரியுதுங்களா, இந்த ஒரு கம்பியை பிடிச்சி ஏறுற பாதைக்கிட்ட வந்துட்டோம் வாங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஏறிட்டு இருக்கோம். இப்போதான் பர்வதமலை அடியான் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காரு. பர்வதமலையை பற்றி அப்டேட் வந்து அப்டேட் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரோ நான் மேலே போயிட்டு வரேன். சரி போய்ட்டு கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து அந்த ஒரு 600 அடி உயர மலை கிட்ட நம்ம இருக்கோங்க. நமக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து கடப்பாறை மலைன்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம பேர போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடர், அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லே மிக பெரிய ஒரு மலைத்தொடரில் ஒன்று இந்த ஜவ்வாது மலைத்தொடர். மிக உயரமான மலைத்தொடர்னா நம்முடைய கல்வராயன் சேர்வராயன் கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்துக்குள்ள இருக்க அந்த மலைகள் தான் மிக உயரமானது நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லேயே நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஜவ்வாது மலைத்தொடர் இங்கேருந்து நீங்கள் எப்போ வந்தாலுமே இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. அப்படியே ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்கிட்டு அப்படியே இந்த ஒரு இயற்கையை ரசிக்கிறது கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும். நம்முடைய இந்த கடப்பாறை பாறை இந்த பாறைக்கிட்ட வந்துட்டோங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து இரும்பு, அதாவது நம்ம ரயிலோட தண்டவாளம் மாதிரி இருக்குங்க இந்த பாறை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த ஏணி தண்டவாளத்தில் செஞ்சுருக்காங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாதை தான் இந்த மலையில் பழமையான பாதை. அந்தாண்ட இறங்குற வழி ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் செஞ்ச பாதைங்க. அது பிற்காலத்தில் உருவாக்கின பாதை தான் அந்த இறங்குற பாதை.
கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இந்த கோட்டையோட அந்த நுழைவாழ்கிட்ட வந்துட்டேங்க. ஆக்சுவலி இந்த மண்டபம் தாங்க தீட்டுக்காரன் மண்டபம். அதாவது ஏன் இதை மண்டபத்தை தீட்டுக்காரன் மண்டபம்னு சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குறிப்புகள் மட்டும்தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த எப்படி கூப்பிடுவேன்னு எனக்கும் தெரியாது. இந்த இடத்த தீட்டுக்காரன் மண்டபம்னு சொல்லுவாங்க. ஏன் தீட்டுக்காரன் மண்டபம்னா, அதாவது பீரியட்ஸ் டைமில் பெண்கள் இந்த மலைக்கு வரும்பொழுது மேலே கோயிலுக்கு வரக்கூடாதுன்றதுனால இந்த மண்டபத்தில் தான் ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட வந்தவங்க மலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு திருப்பி கீழே வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் என்னவோ இந்த மண்டபத்தை தீட்டுக்கார மண்டபம்னு சொல்கிறாங்க. சுற்றி பாருங்கள், மிகப்பெரிய ஒரு கோட்டமைப்புகள் இருக்குது. வாங்க. இதுக்கப்புறம் கோட்டையோட படிக்கட்டுகள் நமக்கு தொடங்குதுங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, முக்கிய அறிவிப்பு: புகையிலை மற்றும் அனைத்து வகை போதைப் பொருட்களும் கோயில் வளாகத்தில் அனுமதி இல்லைன்னு. கேமரா எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இன்னும் பல ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி இது வந்து யூடியூப்லேயோ ரீல்ஸ்லேயோ இன்றைக்கி இந்த மழை வரலன்னா இவ்வளோ டூரிஸ்ட் இங்கே வந்திருக்கவே மாட்டாங்க. என்ன ரீசன் எதுக்குன்னு தெரில. ஸோ இந்த ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மலையில் 15 வருஷமாக இந்த மலையில் தங்கியிருந்த விடோபானந்த அப்படின்ற ஒரு குருவால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்றைக்கி பர்வதமலை மேலே உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ மலைகள் இருந்தாலுமே, ஏன் கொண்டராங்கி மலை இருக்கட்டும், ஏன் நம்ம ரங்கமலையாக இருக்கட்டும், ஏன் அதில் அவ்வளோ கூட்டம் போக மாட்டுறாங்க? இதே மாதிரி தான் அட்வென்ச்சராக இருக்கும். ஏன் இன்றைக்கி இந்த பருவதமலை இவ்வளோ கூட்டம் வருதுன்னா, இன்றைக்கி அவர் அந்த அளவுக்கு வெளியே கொண்டு போனதும் சமூக வலைதளமும் இந்த விடோபானந்த சாமியும் இவரால் தான் இன்றைக்கி இந்த பருவதமலை இவ்வளோ பெருசு வந்திருக்கு. யார் இந்த விடோபானந்தா மௌனகுரு அப்படின்றவர் யார், அவர் எப்போ இந்த மலைக்கு வந்தார், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட மலைக்கு மேலே வந்துட்டோங்க. இந்த பர்வதமலை எப்போ கட்டுனாங்க, எப்படி கட்டுனாங்க, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தால் இருக்கா? கிட்டத்தட்ட இப்போ இருக்க கோவில் மறுசீரமைப்பு பண்ணவே 6 வருஷம் ஆச்சு சொன்னால் நம்புவீங்களா? நமக்கு கிடைச்ச தகவல் படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மலையோட வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்வெட்டு ஆதாரமாக இன்னி வரைக்கும் இந்த கோவில்லையோ இந்த கோட்டை அமைப்புகள்லையோ இன்னி வரைக்கும் கிடைக்கல. எதிர்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இருக்க நமக்கு தகவல் என்னன்னா, 10 பாட்டோட இறுதி நூலான மலைப்படுகடத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் சில வரலாற்று ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மலைப்படுகடத்தில் இந்த பர்வதமலையை குறிப்பிடலைன்னு சில பேர் கூறுறாங்க. ஏன்னா ஜவ்வாது மலைத்தொடர்களில் இருக்க கோவில்களில் ஒரு சிவன் காரியோண்டி கடவுள் அந்த கோவிலில் கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அண்ட் மலைப்படுகடம் அப்படின்ற ஒரு நூல்னா என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்கிறேன், மலைப்படுகடம்னு நூல்னா இந்த நவீர மலை பற்றி, இந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்க இந்த ஜவ்வாது மலைத்தொடர்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களோட வாழ்வியலையும் அங்கேருந்த ஒரு ஆட்சி பண்ண ஒரு மன்னன், அதாவது நன்னன் செய் மன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னனை பற்றி புகழ் பாடுற ஒரு நூல் தான் இந்த மலைப்படுகடம். இது வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் ஒன்றான 10 பாட்டோட இறுதி நூலில் ஒரு நூலாக இருக்குது. நானும் இந்த மலையை சுற்றி இருக்க பெரிய பெரிய ஐயாக்களில் பெரிய பெரிய மலையிலே இருக்கிறவங்ககிட்டையும் நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ இதை பற்றி தகவல்கள் இன்னும் கிடைக்கல. இப்போ நம்ம இன்டர்நெட் உலகத்தில் எப்படா இதில் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1995 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்வதமலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வெள்ளை சுண்ணாம்பால் அடித்த ஒரு கலரில் இந்த பர்வதமலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1996 கிட்டத்தட்ட 2007 வரைக்குமே ஒரு மஞ்சள் கலரில் பூசப்பட்ட ஒரு சின்ன கோயில் இருக்கும். அப்புறம் 2008 2009 பாதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலரில் கலராக வந்து கோவிலை வந்து வண்ணம் பூசி வச்சுருப்பாங்க. அந்த கோவில் ஏண்டா இப்போ இங்கே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009 செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு இடி. ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையிலே சுற்று வட்டாரத்தில் மிக உயரமான ஒரு மலைனா இந்த பர்வதமலை தான். ஏன் திருவண்ணாமலையோட மிக உயரமான ஒரு மலை. அப்படி இருக்க இந்த மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2009 செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு இடி விழுந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு விமானம் வந்து சிதைச்சிருது. அது நடந்தது இல்லாமல் மலைக்கு மேலே ஒருத்தர் இறந்ததாகவும் சொல்கிறாங்க இடி தாக்கி.
திருவல்லிக்கேணி அடிகளார்னு நான் கீழே குறிப்பிட்டிருப்பேன். அந்த குழுவும் இந்த கோவிலை வந்து இன்னும் இது பண்ணலாம், திருப்பணி செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா நிறைய இந்த கோயிலை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நிறைய இடத்த வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் கோவிலுக்கு வரவங்கிட்டையும் மணல், ஜல்லி, கம்பி அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லாரையும் இப்படியாப்பட்ட இவ்வளோ தூரம் நம்ம வந்ததில் இப்படியாப்பட்ட மலையில் ஏற்ற வர்றாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இது நடக்குது. 6 வருஷமாக இந்த கோவிலை கட்டுறாங்கங்க. இங்கே அப்படியே வாங்க, இங்கே இருக்க மடம் விடோபானந்தி அவருடைய மடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1996 ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மடத்தை கட்ட. 2004 தான் கட்டி முடிக்கிறாங்க. இதை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா விடோபானந்தா மௌனகுரு அப்படின்ற ஒருத்தவர். யாரா அந்த அவர் விடோபானந்தா மௌனகுரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தான் அவருடைய பூர்வீக ஊர். அவர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து துறந்து பருவதமலை கிட்ட வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மலையை பிடிச்சி போகவே இந்த மலையில் வந்து ஒரு பருவதமலை சிவன் கோயில் இருக்கவே மடத்தை கட்டுறாங்க. இந்த மடம் இவ்வளோ பெரிய மடம் வந்து பலரோட உழைப்பில் கட்டினது. அவர் கிட்டத்தட்ட இந்த மலையில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக இந்த மலையிலே தங்கி இவங்க மேலே இருக்க திரிசூலம் இருக்குல்ல, திரிசூலம், அந்த திரிசூலமும் அவர் தான் வச்சது. அண்ட் இங்கே இருந்து நடுவில் உடம்பு சரியாமல் போக அண்ட் அவர் வந்து இந்த மலையை விட்டு கீழே இறக்கி கடலாடியில் அவருடைய ஜீவ சமாதி அந்த நினைவகம் இங்கே கீழே கடலாடியில் இருக்குது. யாருன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள். பட் அவருடைய உழைப்பும் இங்கே பருவதமலையில் அந்த திருவல்லிக்கேணி டீம் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பருவதமலை இப்படி வந்திருக்காது. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் எங்கேயோ தேடி தலையை பிச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது திருத்தங்கள் ஏதாவது இருந்தால் கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பர்வதமலையை பற்றி ஹிஸ்ட்ரி அதை சொல்லுங்கள். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம், வாங்க போய் சாமியை பார்க்கலாம். மலை மேலே இருக்க மல்லிகார்ஜுனரை பார்த்துட்டு நாங்கள் கடுமையான மழையிலேயே கீழே இறங்க தொடங்கினாங்க. இப்போ மணி கரெக்டாக 2 மணிங்க. மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. காலைல நம்ம ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 2 மணிக்கு கீழே வந்துட்டோம். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி தான், சில பேர் கேட்பீங்க எவ்வளோ டைம் ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மலை ஏறுறவங்கள பொறுத்து தான் இறங்குற டைமும் ஏறுற டைமும் மாறுபடும். நான் மவுண்டன் மதன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மலைகளும் ஏறிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பர்வதமலை ஏறி இறங்கியிருக்கோம். என்னடா நீ ஏற்கனவே நம்ம ஏறிட்டுமே ஏன்டா திருப்பி வந்து ஏறின்னு கேட்கலாம். ஸோ நிறைய நம்ம தப்பு பண்ணியிருப்போம் வீடியோவில். ஸோ அதெல்லாம் திருத்துறதுக்கு தான். ஸோ அந்த வீடியோட இந்த வீடியோ பெட்டராக இருக்கும். நிறைய தகவல்களை சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.